இந்த திராவிட அரசியல் பேசுறவர்கள் வந்து தமிழ் தேசிய கருத்தியல் வர்ற படங்களுக்கு அப்படி ஒரு பெரிய இது வந்து கவனமா இருப்பாங்க. அதுல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறது வெற்றிமாறனோட படங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசிய படங்கள் வந்தது. அதான் இந்த படத்துல நினைச்ச தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வந்து மிக நேர்த்தியா பண்ணிருக்காங்க. அந்த தம்பி ஒளிப்பதிவாளர் எல்லாம் பாருங்க, ஒரு சின்ன படத்துல இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கான். அதே மாதிரி நம்ம சதாசிவம்னு அவன் வந்து பிரமாதமான ஒளிப்பதிவாளர். இந்த படத்தை இசையமைப்பாளர் யாருன்னாக்க நம்ம தம்பி கருணாசன் பையன் ஜென்னு. அவன் நம்ம நடிகனா தெரியும். அவனும் அவன் இன்னொரு நண்பர் 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஆகச்சிறந்த பாடல்கள் கொடுத்திருக்காங்க. இந்த வயசுக்கு அதெல்லாம் பெருமுதிர்ச்சி. அந்த கருணாசனோட பங்கும் கூட இந்த இசை பின்னணி இசையில எல்லாம் பங்கு இருக்கு. அப்புறம் கருணாசன் தயாரிப்பாளர் இந்த இதுல மிகச்சிறந்த வேலைகளை செஞ்சிருக்காரு. அவங்க 2-3 பேர் சேர்ந்து செஞ்சாங்க. அதுல தம்பி இந்த சண்டை அமைப்பு காட்சிகள்லாம் என் தம்பி பிரபாகர்னு ஒருத்தன் தஞ்சாவூர்ல இருக்கிறான். அந்த தம்பியோட பங்களிப்பு பெருசா இருக்கு. அதுல நடித்த நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மகேந்திரன் அந்த அட்டகத்தி படங்கள்ல நான்மான்ல எல்லாம் வில்லனா நடிச்சிருப்பான் தம்பி. அவன் தான் அதுல வந்து மருத்துவரா நடிச்சிருக்கான். இன்னொரு தங்கச்சி அதை நம்ம ஒத்தா சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரு பொண்ணுதான். அதுக்கு முதல் படம் இது. ஆனா ஆழத்திறந்த நடிகை, அதுக்கு பெரிய விருதுகள்லாம் கூட இந்த படம் வந்து திரையில வந்து இருக்கும்போது அது கிடைச்சிருக்க வேண்டியது. இத வந்து ஓடிடில விட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த படத்தோட ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அந்த ஆர்ட் டைரக்டர் இருக்காரு பாருங்க தம்பி, அவர் வந்து இவ்வளவு சின்ன அந்த பங்கற்குழி, அந்த அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணிருப்பாப்ல. நீங்க படமா பாத்தீங்கன்னு வச்சுங்க, இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈழநாடு